ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது அரைக்கோழி எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக வெட்டியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சிக்கன் பூலாவும் செய்ய போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை நல்லா ஊசி மிளகு எடுத்துட்டேன். ஒரு கை மல்லித்தலை நல்லா வெட்டிக்குங்க. ஒரு கை புதினா நல்லா ஆஞ்சிக்குங்க. மூணையும் போட்டு இதில் 2.5 கரண்டி தயிர் எடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாத்தையும் நான் நாளையும் அரைக்க போறேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட், நான் பார்த்தீங்கன்னா இந்த கோவலியில் ஒரு கோவல் நிறையா பிரியாணி அரிசி எடுத்துருக்குறேன். அதில் 1.5 கோவல் தண்ணி ஊற்றணும் நம்ம. ஸோ பாதி அரை கோவலையை நான் பிளேண்டரில் ஊற்றி அரைச்சிடுறேன், அந்த தாம அரைக்கிறதுக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி இலை, ஒரு பட்டையை நல்லா உடச்சிக்குங்க, 2 பூ, 3 ஏலக்காய் போட்டு நல்லா கிண்டுங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, அப்புறம் கொஞ்சம் நெய் வேற ஊற்றிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக எடுத்து நறுக்கிக்குங்க. நறுக்கி எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், ஒரு பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக அரைச்சிக்கிட்டு இஞ்சி ஊற்றுங்க. இஞ்சி ஊற்றி நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நான் இந்த பால் நிறைய இஞ்சி பூண்டு நல்லா திக்காக அரைச்சி ஊற்றிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா கோழி வந்து நம்ம சின்னதாக வெட்டியிருக்கோம், இதை போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அரைச்சோம்ல மல்லித்தாள், புதினா, தயிர், ஊசி மிளகா, இது 4ஐயும் அரைச்சி அதை மட்டும் அளவு காமிச்சேன் தண்ணி, இதை போட்டு நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் இந்த கரண்டியில் 1/2 கரண்டி போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் சின்ன கரண்டியில் 1/2 கரண்டி மஞ்சத்தூள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இதில் 3/4 கரண்டி இருக்குது. இந்த பாருங்க, ஒரு கரண்டி இல்லை 3/4 கரண்டி இருக்குது, மல்லித்தூள் போட்டுக்குங்க. கரம் மசாலா அதே மாதிரி 3/4 கரண்டி கரம் மசாலா. பட்டை மிளகாய் தனித்தூள் 1 கரண்டி. இதில் உப்பு பார்த்தீங்களா, ஏன்னா நம்ம அடுத்தது அரிசி போட போகிறோம். உப்பு வந்து நான் 1 கரண்டி போட்டிருக்கேன். 1 கரண்டி உப்பு. ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி நான் வந்து ஒரு 1/2 hour அது வந்து ஊற வச்சுருந்தேன். நம்ம பிரியாணி அரிசி போடுறோம் இந்த குழம்புல. இது எத்தனை கோவல் அரிசின்னா, நான் பார்த்தீங்கன்னா இது என்னோட பெரிய கோவலை, இதில் வந்து 1 கோவல் அரிசி எடுத்து ஊற வச்சேன். ஊறினோடனே அரிசி நிறைய வந்துருச்சு. அதேமாரி இப்போ அதுலேயே கோலையில் 1 கோவலை தண்ணி ஊற்றுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து திருப்பி வந்து ஒரு 1/2 கோவல் தண்ணி எடுத்தேன் தெரியுங்களா. பார்த்தீங்கன்னா பிளேண்டரில் நான் அரைச்சினேன். ஊசி மிளகா, மல்லித்தாள், புதினா, தயிர் ஊற்றி அரைச்சேன்ல, இதில் 1/2 கோவலை ஊற்றினேன். அப்போ 1.5 கோவலை மொத்தமே போட்டு நல்லா கிண்டிட்டு மூடி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நெய் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த கரண்டியில் 1 கரண்டி ஊற்றினேன். இப்போ 1 கரண்டி ஊற்றுறேன். அப்புறம் இறக்குறப்ப 1 கரண்டி ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனை. ஊற்றிட்டு நல்லா மூடிடுங்க. ஊற்றிட்டு நல்லா மூடுங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சோறு. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா இப்படிதான் வாசனையாக இருக்குது. சிக்கன் புலாவ் ரெடி. கலரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு கறி எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். கரெக்டான தண்ணி ஊற்றுனீங்கன்னா சோறு நல்லா அப்படி வரும். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துருச்சு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறக்க முன்னுக்கே என்ன செய்யுங்க, சுட இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நெய் எடுத்து அங்கங்கே கொஞ்சம் ஊற்றுங்க. அந்த சூட்டில் அப்படியே இலகி நல்ல வாசனை கிடைக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தாள் எடுத்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப லைட்டாக கிளறி கிண்டிக்குங்க. வாசனை வருது காட்டு வர எப்படி இருக்கு.